40 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. ஆனால் 3 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிலது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான்னு இருக்கேன். அதில் அதுக்கு உண்மையாக சொல்லணுன்னா கோர்ட்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம், 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். இது வெறும் ஒரு 3 லட்சம் கிடையாது, 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். அந்த 10 பேஜில் எந்த அளவுக்கு சாதகமாக வந்திருக்குன்னா அது வெளியே வரல. அதாவது இந்த 40 லட்சம் நாங்கள் கேட்கலைங்க. நாங்கள் கேட்கலன்னா மொத்தமாக ஒரு மெயின்டெனன்ஸாக கேட்கல மந்த்லி. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த 40 லட்சம் ரூபாய் பெரிய விஷயம். ஆனால் எங்கள் தலையில் நிறைய கடன் இருக்கு. அவங்க வச்சுட்டு போன கடன் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமாக குழந்தைங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. அட்லீஸ்ட் சாப்பாட்டு கூட கொடுக்கல. சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது நம்ம கடமை. பெத்த பசங்களை நம்ம பார்த்துக்கிறது நம்ம கடமை. அந்த கடமை ஆஸ் அ பேரண்ட்ஸாக நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணலாம். ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் பண்ணணும். ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க விட்டு போன கடன் கூட கட்டாமல் வீடு ஜப்திக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல நோட்டீஸ் கூட விட்டுட்டு போனாங்க. எந்த பேரண்ட்ஸ் இது பார்க்கக்கூடாதுங்க. எந்த பேரண்ட்ஸ் பார்க்கக்கூடாது. இல்லை, நான் இது சொல்லிடுறேன். இந்த 40 லட்சம் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க ஆர்த்தி. அதாவது பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு வருஷத்துக்கு 2 பேருக்கும் அமெரிக்கன் ஸ்கூலில். இது நாங்கள் போட்டது கிடையாது. 1ஆம் கிளாஸ்லேருந்து அதில் தான் படிக்கிறாங்க. அவங்களா பசங்களை 2 பேரும் நல்லா படிக்கணும், எல்லாம் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டது. அது மந்த்லி இயர்லி 2 பேருக்கும் 86 லேக்ஸுங்க. அந்த 86 லேக்ஸ் கோர்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அது வெளியில் வரல. அதே மாதிரி ஆர்த்திக்கு 3 லட்சம், ஆரவுக்கு 1 லட்சம், ஐயானுக்கு 1 லட்சம், மாதத்துக்கு 5 லட்சம் கொடுக்கணும்னு வந்திருக்கு. அதுவும் வெளியே வரல. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட டியூஷன் ஃபீஸ்லேருந்து அவங்களோட கராட்டே கிளாஸு, அவங்களோட டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிறாரு ஆரவ். அதுக்கப்புறம் செஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே பணம் கட்டணும்னு வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா தான் இந்த அமௌண்ட் வருது தவிர இது ஆர்த்தி தனியாக 40 லட்சம் கேட்டிருக்கான்றது பொய். இது கிடையாது. ஸோ தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க. ஆனால் உண்மையானா அதுதான் வந்திருக்கு. குழந்தைங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் நாங்கள் சொல்லவே இல்லை. குழந்தைங்களை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு போன வருஷம் விசிட்டேஷன் பிட்டிஷன் போட்டிருக்கோம். ஆர்த்தி போட்டிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களை அவங்க அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த நீங்கள் வேணும்னா கோர்ட்டில் இருக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது 1 வருஷமாக கோர்ட்டில் இருக்குது. அதுக்கு எந்த பதிலும் வரலை.